அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, மகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த வேலையை செய்தாலும் கவனமுடன் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் காண்பதற்கு சிலர் காத்திருக்கின்றார்கள் என்று கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் பெறும் நாள். புகழுக்குரிய ஒரு செயலை நீங்கள் செய்யும் நாளாக காட்டுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறும் நல்ல நாள். பல நாட்களாக விருப்பம் இருந்தது, நீங்கள் விரும்பியதை இன்று பெறுவீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பம் நிறைவேறாமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. வரும் என்று ஆவலோடு காத்திருந்து வராமல் போவதால் மனதிலே ஒரு கஷ்டம் இன்று ஏற்படலாம். கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் மற்றும் இன்று நீங்கள் முயலும் ஒரு முயற்சி பெரியவர்களால் பாராட்டப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய முயற்சி, உங்கள் முயற்சி ஒரு வீண் முயற்சி, எந்த பலனையும் தராமல் போகிறது. யோசித்து செய்யுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் வெல்வீர்கள். பேச வேண்டிய ஒரு பேச்சை பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய முறையில் பேசி வெல்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் பேசினாலும், என்னதான் உரக்க பேசினாலும் அந்த பேச்சு எடுபடாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை காணும் நாள். ஒரு செயலை செய்தீர்கள், அந்த செயலுக்கு பலனாக ஒரு முன்னேற்ற செய்தி கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும் நாள். அளவுக்கு மீறிய ஒரு வேலை பளுவை இன்று நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் உண்டு. நல்லபடியாகத்தானே இருக்கிறது என்று நினைத்து நீங்கள் வாங்கிய ஒரு பொருள் தரமற்ற பொருளாக பின்னாளில் தெரிய வரும். ஏதேனும் ஒன்று வாங்குவதாக இருந்தால் அதை தவிர்ப்பது இன்று நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுப செலவு ஆகலாம். அதைவிட நீங்கள் விரும்பிய ஒரு நற்செய்தி வெளியிடத்திலிருந்து இன்று வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகம்.
நீங்கள் எதிர்பார்த்தது 100, கிடைத்தது 1000. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். முயற்சி அதிகம் வேண்டும். உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு என்று காட்டுகிறது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்வீர்கள், புகழ் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற வேலை இன்று கிடைக்காது. இப்படி கிடைக்காத காரணத்தால் ஏற்படும் ஒரு சிறு மன வருத்தம் உங்களுக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றுதலுக்குரிய ஒரு புண்ணிய காரியத்தை செய்து புகழ் பெறும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அவப்பெயரை தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்படும். கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வீட்டுக்கு வந்துவிட்டது. வேண்டாத விருந்தாளி போல் ஒரு தொல்லையை நீங்கள் சந்திக்கும் நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஏதோ ஒன்றை செய்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது நடந்தது. இந்த நாள் அருமையான நாள் உங்களுக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் நட்பில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. எனவே உங்களது அணுகுமுறையில் தனி கவனம் இன்று வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னது போல் எதை நினைத்து ஒரு காரியம் ஆற்றுவினீர்களோ அது சிறப்பாக நடக்கும் இன்று. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு ஒரு தலைவலியை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக காட்டுவதால் வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிட வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கஷ்டமான காரியத்தை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக இன்று நீங்கள் முடிப்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.